இப்போ வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நான் வந்து சென்னை கிளம்புறேன். ஆஸ்திரேலியா மேட்ச் பார்க்கறதுக்கான டிக்கெட் வந்து ரொம்ப ஆசையாக வந்து டிக்கெட் போட்டு வச்சுருந்தேன் சரிங்களா. ஆனால் ஆஸ்திரேலியா வந்து செலக்ட் ஆகலை. உண்மையிலே எனக்கு ரொம்ப வந்து வருத்தமாக இருக்குது. அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப சேடாக இருந்தேன் சரிங்களா. அதுவும் டிக்கெட்லாம் போட்டும் நம்ம போக முடியாமல் ஆகிப்போச்சு. மிச்சல் மார்க்ஸையும் டிராவிஸ் ஹெட்டும் ஓப்பனிங் விளையாடுறத பார்க்கணும் ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம ஸ்டீவன் ஸ்மித் வந்து கம்பேக் கொடுத்ததுனால ஸ்டீவன் ஸ்மித்தையும் வந்து நேரில் பார்க்கலாம். ஆல்ரெடி நான் 2 டைம்ஸ் வந்து பார்த்துருக்கேன் ஸ்டீவன் ஸ்மித்தை. 3வது டைமாக பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஆசையாக இருக்கும்போது ஆஸ்திரேலியா வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகிட்டாங்க. இப்போ நான் போகிற மேட்ச்சில் இந்தியாவும் ஜிம்பாப்வேயும் விளையாடுறாங்க. எனக்கு கிரிக்கெட்டில் இந்தியா டீம் சுத்தமாக பிடிக்காது. கிரிக்கெட்டில் நம்ம நாடாகவே இருந்தாலும் நீங்களாம் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து ஃபுட்பாலுக்கு இந்த மெஸ்ஸி அந்த மாதிரி வேறு அர்ஜென்டினாலாம் சப்போர்ட் பண்ணுறீங்க. அந்த மாதிரி கிரிக்கெட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு இந்தியா டீமை சுத்தமாக பிடிக்காது. சின்ன வயசுல இருந்து எனக்கு 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது வந்து சச்சின், டிராவிட், கங்குலி அந்த டைம்லேயே நான் வந்து ஒரு பிரெட்லி ஃபேனு. பிரெட்லி, மேத்யூ ஹைடன், கில்கிறிஸ்ட் இந்த மாதிரி பிளேயரை பார்த்து நான் அவங்களுக்கு ஃபேன் ஆனேன். அப்போவே வந்து எனக்கு இந்தியா கிரிக்கெட் டீமை சுத்தமாக பிடிக்காது. அவங்க மேட்சை வந்து பார்க்கவே மாட்டேன். டிவியில் போட்டாலே நான் பார்க்க மாட்டேன் சரிங்களா. நேரில் போய் பார்க்கும்போது கூட ஆஸ்திரேலியா டீம் விளையாண்டா மட்டும் தான் பார்ப்பேன். ஆஸ்திரேலியா டீம் கூட இந்தியா விளையாண்டா இந்தியா மேட்ச் பார்ப்பேன். இந்தியா வேறு டீம் கூட விளையாண்டா நான் பார்க்கவே மாட்டேன். டிவியில் கூட அந்த மேட்சை நான் பார்க்க விரும்ப மாட்டேன். அந்த மேட்சுக்கு தான் நான் இப்போ போகிறேன். ஏன்னா நான் ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அங்கே ட்ரெயினுக்கு, ரூமுக்கு, அங்கே ஒரு 2-3 நாள் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு சரிங்களா. அந்த மாதிரி வந்து டிக்கெட்டு காசு இந்த மாதிரி ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால வேறு வழி இல்லாமல் தான் போகிறேன் சென்னைக்கு சரிங்களா. இந்தியா vs ஜிம்பாப்வே மேட்ச்சு சுத்தமாக போக எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. நான் போகிறேன். இந்த ஆஸ்திரேலியா ஃப்ளாக் எடுத்துகிட்டு தான் போகிறேன். சென்னையில் நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்ணுறீங்க. நிறைய பேருக்கு வந்து சென்னைக்கு வந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கண்ணே அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. நான் சென்னைக்கு வரேன். கண்டிப்பாக வந்து நான் தனியாக தான் வரேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸோடலாம் வரல, நான் மட்டும் தான் வரேன். இப்போ எங்கே போனாலும் நான் மட்டும் தான் போவேன் சரிங்களா. நான் வந்து ஒரு அலோன் பர்சன் தான். நான் தனியாக தான் வரேன். யாராவது ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சென்னைக்கு வந்து வரேன். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா. நேரில் மீட் பண்ணுவோம். நிறைய பேர் வந்து கேட்குறீங்க சென்னைக்கு வந்தால் மீட் பண்ணுவோனே அப்படின்னு நிறைய பேர் வந்து ரொம்ப நாளாக வந்து கேட்டுட்ருக்கீங்க. நான் சென்னைக்கு வரேன். கண்டிப்பாக வந்து மீட் பண்ணுவோம். நான் ஒரு வாரம் அங்கே இருக்கிற மாதிரி பிளான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் சரிங்களா. இவன் என்னடா வந்து இந்தியாவை பிடிக்கலன்னா சொல்கிறான் அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு கிரிக்கெட்டில் இந்தியாவை சுத்தமாக பிடிக்காது. கிரிக்கெட்டில் மட்டும் தான் சரிங்களா. கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸில் மட்டும் தான் சரிங்களா. எல்லா ஸ்போர்ட்ஸும் இல்லை, கிரிக்கெட்டில் மட்டும் இந்தியாவை சுத்தமாக பிடிக்காது. இந்தியாவை பிடிக்கும். இந்தியாவில் தான் இருக்கேன். இந்தியாவை பிடிக்காமல் இல்லை, இந்திய கிரிக்கெட் டீம் எனக்கு பிடிக்காது ஓகேங்களா. ஆஸ்திரேலியா வந்து எனக்கு இவ்வளோ வயசுலேருந்து பிடிக்கும். 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பிடிக்கும். அதனால் அவங்க மேலே ரொம்ப பைத்தியமாக இருப்பேன். ஸ்கூலுக்குலாம் வந்து வயிறு வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு லீவு போட்டுலாம் மேட்ச் பார்ப்பேன். 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் அந்தளவுக்கு நான் வந்து ஆஸ்திரேலியா மேலே சேட்டை பண்ணியிருக்கேன் அவங்க மேட்ச் பார்க்குறதுக்காண்டி சரிங்களா.